மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது மக்களிடம் இருந்து வந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒருமுறை நமது முதல்வர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய மூன்றின் அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. மான் உறுப்பினர் கல்லானை அவர்கள். மான் உறுப்பினர் கல்லானை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாயுள்ளம் கொண்ட எங்கள் தலைவர் இன்று பால் விலை உயர்த்தியிருக்காங்க. அந்த உற்பத்தியாளர்களை விட முக்கியமா அதில் தாய்மார்கள் அதிகமாக அந்த பணியை செய்யறாங்க. அந்த தாயுள்ளம் கொண்ட தலைவருக்கு முக்கியமாக நன்றி கூறுகிறேன். அதே போல மதுரை அரசு ராசாசி மருத்துவமனைக்கு புற்றுநோய் மையத்திற்கு கொடுத்ததற்கு எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று வாகனம் என்பது அண்ணன் சொன்னது போல சொந்த வாகனங்கள் இல்லாத எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படி கடன் வாங்கி வாகனம் வைத்து வருந்தவர்கள் கூட தமிழக முதல்வர் தங்க தலைவர் தளபதி கொடுத்த வாகனத்தில் செல்வதில் உள்ள கெத்து எதிலையுமே கிடையாது. அவருக்கு எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மான் உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதல்வருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலருக்கும் கூட்டணி கட்சி தலைவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னா சொல்றேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன். அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு ரெண்டு விஷயத்துல நாங்க ரொம்ப மகிழ்வா இருக்கோம். விவசாயிகளும், மக்கள் பணியை செய்யற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமா இருக்காங்க. மக்கள் பணி செய்யற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு இந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னதை போல இந்த அவையில் ஒரு தலைவனுடைய கண்ணியத்தை அல்லது தலைவனுடைய செயல்பாட்டை இந்த நாடே மெச்சிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பு, வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. இந்த அறிவிப்புகளில் நான் வியந்து பார்ப்பது, வடசென்னையில் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட ஒரு பன்னோக்கு மருத்துவமனை அமைத்திருப்பது என்பது மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்கது, வரவேற்புக்குரியது. ஏனென்றால் வடசென்னையிலிருந்து வருகின்ற மக்கள் எத்தகைய மக்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டான்லியா இருக்கட்டும், இல்லை வேறு பகுதிக்கு போவது என்பது எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று தெரியும். இன்றைக்கு வடசென்னை மக்களே குளிர்ந்து போகின்ற வகையில் அவர்கள் இந்த 5 லட்சம் அந்த காப்பீடு கூட எத்தனையோ முறை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்ட்ட கூட சொல்லுவாங்க, இந்த 5 லட்சம் காப்பீடை கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்க, அல்லது அந்த 5 லட்சத்துக்கு எங்களுக்கு காணல, கொஞ்சம் நீங்க நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். ஆனால் அதை உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 5 லட்சத்தை 25 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார். இது எப்படின்னா, ஔவையார் சொல்லுவாங்க, நோவா, அதாவது ஏவா மக்கள் மூவா மருந்து என்று சொல்வார்கள். ஏவா மக்கள்னா நீங்க மக்கள் ஏவாமலே கொடுக்கறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மூப்பே இல்லை. ஔவையார் சொன்ன பாடு. அப்ப மக்களுடைய உணர்வு அறிந்து அல்லது மக்களுடைய மனதறிந்து இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல இன்றைக்கு எல்லோருக்குமே பெய்திருக்கு. இந்த அறிவிப்பு
ஒருத்தருக்கு மட்டுமல்ல, ஒரு கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இதை அறிவித்திருக்கிறார்கள். பால் கொள்முதல் இருக்கட்டும், அல்லது இந்த வடசென்னை அறிவிப்பா இருக்கட்டும், கார் அறிவிப்பா இருக்கட்டும். கூடுதலாக ரொம்ப முக்கியமா நான் விழுப்புரம் மாவட்டத்தில் எங்களுடைய தொகுதி திண்டிவனம் தொகுதி விழுப்புரம் பகுதியில் புற்றுநோய் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் பல முறை இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் அதிகமாக புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. அந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுற நோயாளிகளை குணமாக்கக்கூடிய இது குறித்து நிறைய நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அறிந்து கேளுங்கள் தரப்படும் தான் சொல்றாங்க. ஆனால் கேட்காமலே தருகின்ற ஒரு முதல்வராக தான் நான் பார்க்கிறேன். இதை யாரும் கேட்கல. வடசென்னைக்கு யாராவது கேட்டோமா? யாராவது கேட்டிருக்கோமானா இல்ல. ஆனால் புற்றுநோய் தொடர்பாக, புற்றுநோய் தடுப்பு மையம் தொடங்குவது தொடர்பாக, அது அறிவிப்பு தொடர்பாக யாராவது கேட்டிருக்கிறோமா? இல்ல. அப்ப ஒரு பைபிள்ல சொன்ன வசனத்தை விட கேட்காமலே தரக்கூடிய ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அறிவிப்புகள் 110 மூலமாக அறிவித்த அறிவிப்புகள் மகத்தானவை. இதை நான் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்.